வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்ட்டான பிரியாணி வித் சிக்கன் பகோடா ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்கள் டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ், சிக்கன் பகோடா, சிக்கன் ரெசிபிஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டு ஆனியன் ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம ரைஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் நான் ஆட் செஞ்சுருக்கேன். மசாலா எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்க்ரீடியன்ட்ஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மசாலான்னு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பகோடா ரெசிபி. பாருங்கள், இதுவும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இப்போது அதை கடாயில் ஆயில் போட்டு இன்னும் கொஞ்சமாக ஆனியன், பச்சை மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரைஸ் கொதி வந்துச்சு. நம்ம ரைஸும் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணா போய் பாருங்கள். உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம். இது ஹெம்மியான டேஸ்டான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதுலேயே மசாலா எல்லாமே ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சிக்கனை ஆட் செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிச்சிக்கலாம். மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், நம்ம சாதம் இப்போ வடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆஃப் பாயிலாக ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். நான் மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸோட தண்ணியை ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக ரைஸ் ஆட் செஞ்சுக்கலாம். மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அது மேலே இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் செஞ்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மசாலாவும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இப்போ நம்ம ஆனியன் ஆட் செஞ்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை கூடவே குங்குமப்பூ கொஞ்சமாக லெமனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கலர் கூட ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக ஆட் செஞ்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும், மீடியம் லோ ஃப்ளேமில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்மையான டேஸ்டான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும்
வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நான் ஃபுல்லாகவே கலந்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பகோடா ரெசிபீஸும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் போய் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பாருங்கள், சிக்கன் பகோடாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சண்டே ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கினேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.